Hey all, welcome back to my channel Need to Needles. இன்னைக்கு நம்ம சேனலோட ஒரு குட்டி இன்ட்ரோ தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இட் இஸ் ஸ்டார்டட் பை அ மெடிக்கோ. எஸ், நானும் ஒரு மெடிக்கோ தான். நான் நீட்டில் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன், நீட்டை எப்படி நான் கிளியர் பண்ணேன், அதில் இருந்து எப்படி எப்படி ஒரு சப்ஜெக்டை படிக்கணும், பயாலஜிக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ், கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இங்கே நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் ஐ ஆம் அ மெடிக்கோ. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நீட் ஆஸ்பிரன்ஸ். ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீயாக கிடைக்க போது. ரொம்ப காசு பே பண்ணி யாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. ஃப்ரீயாக எக்ஸ்க்ளூசிவாக நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது 2026 பிளான் என்னென்னா, நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ்க்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்க பிளான் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, யூடியூப் பார்த்தே கற்றுக்கணும் அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க. நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நானும் அப்படி தான் நீட் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், என் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நீட் கிளியர் பண்ண முடியும். ஃபுல்லாக நான் என்னோட 2026 பிளானை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நீட் கிளியர் பண்ண நான் வைப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பிளான் பார்த்துடலாம். இது 2026க்கானது. மேலும் மேலும் நான் ஏதாவது ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபுல் ஃப்ளெஜ்டு சஃபிஷியன்ட் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான ஒரு கண்டென்ட். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தேன், அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தர போகிறேன். ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்டென்ட்டாக இருக்கும். எந்த பாட்டும் மிஸ் ஆகாத வகையில் நான் ஒரு ஃபுல் கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஈவன் தோ இட் இஸ் லென்த்தி பட் யூஸ்ஃபுல். ஒரு கண்டென்ட் கூட மிஸ் ஆகாமல் கவர் ஆகும். ஓகேவா? அந்த ஃபுல் ஃப்ளெஷ்டு கண்டென்ட்டை மட்டும் படித்தாலே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். அது கூட நீங்கள் கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிரும். கண்டென்ட்டை பற்றி டோன்ட் வரி. சூப்பரான கண்டென்ட், குவாலிட்டி கண்டென்ட் இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ கண்டென்ட் பேஸ்டு கொஷின் ஆஃப்டர் ஈச் டாப்பிக்கும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்கும். லைக் 5 to 10 கொஷின்ஸ் அந்த கண்டென்ட் பேஸ்டு கண்டென்ட்டோட வர மாதிரி நான் வந்து ஆஃப்டர் த கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதை அந்த கண்டென்ட் எவ்வளோ நல்லா நம்ம கிராஸ் பண்ணுறோம், எப்படி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம், அந்த கண்டென்ட்லேருந்து நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் வரலாம், அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இட் மைட் பி ஒரு 5 to 10 கொஷின்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஷின் சால்விங் செஷன்னே நான் ஒன்று தனியாக உங்களுக்கு கொடுப்பேன். அதில் ஒரு 30 கொஷின்ஸ் to 40 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி எப்படியெல்லாம் 2026க்கு கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இத்தனை வருஷம் நடந்த நீட் அண்ட் 2025 மோஸ்ட் டிஃபிகல்ட் பேப்பர் அது எல்லாமே அனலைஸ் பண்ணி 2026ல் எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத இது பண்ணி ஒரு ஷார்ட்டாக ஒரு 50 கொஷின்ஸும் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு 30 கொஷின்ஸும் எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த கொஷின்ஸே ஒன்றும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்கும். நீங்கள் 50 to 30 கொஷின்ஸ், 50 + 30 கொஷின்ஸ், 80 கொஷின்ஸும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்கும். அதாவது 80 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் நீங்கள் இந்த என் வீடியோ பார்த்து கற்றுக்க போகிறீங்க. மோர் தேன் இனஃபாக இருக்க போது. அதுவே சஃபிஷியன்ட் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஒய்க்யூஸ். பிஒய்க்யூஸில் என்ன மாதிரி வந்திருக்கு, நம்ம கண்டென்ட்டுக்கும் பிஒய்க்யூஸ்க்கும் என்ன லிங்க் இருக்குது, கண்டென்ட் மட்டும் படித்தா பிஒய்க்யூஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணலாமான்னு ஒரு பிஒய்க்யூ கூட விடாமல் நான் இப்போ 26க்கான என்னெல்லாம் பிஒய்க்யூஸ் தேவைப்படும், எப்படி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம கண்டென்ட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ண கொஷின்ஸ் அந்த மெத்தட் கூட சிங்க் ஆகுதா, எல்லாமே பார்க்குறதுக்கு பிஒய்க்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃப்ரீ நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லாமே என் சேனலில் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃப்ரீ நோட்ஸ் அவைலபிளாக இருக்க போது. யூ கேன் மெசேஜ் மீ டு த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ஐ வில் ட்ரை டு கிவ் அ பிடிஎஃப் லிங்க். ஓகே? இப்போ இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி கொஷின்ஸ். என்சிஆர்டியில் எல்லா கொஷின்ஸும் இருந்து சால்வ் பண்ணணும். ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னெல்லாம் கொஷின்ஸ் தேவைப்படும், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்னென்ன ஏரியாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி கொஷின்ஸும் நான் சால்வ் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி லைன்ஸ். என்சிஆர்டி லைன்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கை பார்த்தாலே நிறைய பேர் தலை சுற்றி கீழே விழுறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி லைன்ஸ் மட்டும் கவர்
கவர் பண்ற மாரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். எல்லா லைன்ஸும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் சம் லைன்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அத மட்டும் கவர் பண்ற மாரி இம்பார்ட்டன்ட் என்சிஇஆர்டி லைன்ஸ நான் எடுத்துட்டு வருவேன். டெஸ்ட் பிடிஎஃப் அலாங் வித் சொல்யூஷன்ஸ். ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாப்டர்ல உள்ள நீட் பேஸ்டு கொஷின்ஸ் நம்ம இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ். ஒவ்வொரு கொஷின் நம்ம குடுக்குறதும் 26ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நீங்க யோசிப்பீங்க, ஓகேவா? டெஸ்ட் பிடிஎஃப் குடுத்துருவேன். அலாங் வித் சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவேன். டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யூ நோ நீட் டு பே ஈவன் அ சிங்கிள் ரூபி. ஓகேவா? இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது ஆர்கானிக். இது வந்து ஆர்கானிக்கு நான் இந்த பிளான் குடுத்துருக்கேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடிஷ்னலி நான் உங்களுக்கு 50 கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாரும் பயப்படுற ஒரு டாபிக்கா இருக்கும். அதை எப்படி எப்படி ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கும்போது எனக்கு கிடைக்காத ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம், நான் எப்படி கஷ்டப்பட்டேன், நான் எந்த விதத்துல அப்ரோச் பண்ணி அது எப்படி தப்பாச்சு, நான் எந்த விதத்துல அப்ரோச் பண்ணி அது எப்படி கரெக்டாச்சு, எல்லாமே சொல்லி தந்து இந்த செஷனை நான் எடுக்க போறேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இந்த 9 இதுவும் வரும். அலாங் வித் தட் நான் அடிஷ்னலி 50 கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். ஏன்னா எல்லாரும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பார்த்து பயப்படுறாங்க. ஓகேவா? இப்போ இன்ஆர்கானிக்கு அதே மாதிரி இந்த 9 இதுவும் வரும். அடிஷ்னலா இங்க ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் ஈஸியா இருக்கிற மாரி, அப்படியே சிம்பிளா மைண்ட்ல ஏத்திக்கிற மாரி நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்ஸ் குடுப்பேன். டேபுலர் காலமும் குடுத்துருவேன். பி பிளாக்னா இப்போ வரைக்கும் படிக்காம நீட்க்கு போய் அட்டெண்ட் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. பி பிளாக்க பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பி பிளாக் மட்டும் இல்ல, டிஎன்எஃப் பிளாக் எல்லாமே அப்படிதான். அதுக்கெல்லாம் டேபுலர் காலம் ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கிற மாரி ஒரு டேபுலர் காலம் இல்ல ஃப்ளோ சார்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எல்லாமே நான் கெமிஸ்ட்ரிக்கு குடுக்க போறேன். கெமிஸ்ட்ரிய பத்தி நீங்க பயப்படவே தேவையில்ல. நான் ஹெல்ப் பண்ண போறேன். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. நீங்க என் சேனல பார்த்தா மட்டும் போதும். பார்த்து நீங்க நீட் எக்ஸாம் போய் கிளியர் பண்ணுவீங்க. ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, நான் பண்ண தப்ப எல்லாமே உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அந்த தப்ப நீங்க பண்ணாத அளவுக்கு நான் இந்த சேனல எடுத்துட்டு போக போறேன். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் சிலபஸ் கம்ப்ளீஷன், சிலபஸ் எப்படியோ டிசம்பருக்குள்ள ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் த சிலபஸ். சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும். இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே நான் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக குடுப்பேன். நீங்க எதிர்பார்க்குற நம்பரை விட அதிகமான டெஸ்ட்டே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபுல் பிரான்ச் டெஸ்ட். அதாவது இது சப்ஜெக்ட் வைஸ் இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எல்லாம் தனித்தனியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஃபுல் பிரான்ச் ஃபிசிக்ஸ் மட்டும், கெமிஸ்ட்ரி மட்டும், பயாலஜி மட்டுங்கிற மாதிரியும் இருக்கும். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கொடுக்க போறேன். வித் சொல்யூஷன்ஸ் இல்லாமல் யாரும் கஷ்டப்பட போறது கிடையாது. நான் டெஸ்ட் கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. ஓகேவா? இப்போ பாட்னிக்கு வருவோம். பாட்னியில டீச் டாபிக் பேஸ்டு ஃபுல் போர்ஷன் என்னால பாட்னி கவர் பண்ண முடியலன்னா கூட, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ நான் விடாம கவர் பண்ணுவேன். எப்படி எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கணும், லைக் கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டர், ரெஸ்பிரேஷன் சாப்டர், இது எல்லாமே நான் பியூட்டிஃபுல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். பாட்னி ஈஸியா தான் இருக்க போது. யாரும் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், செல் டிவிஷன் அந்த மாதிரி சாப்டர்ஸ் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சூப்பரா டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட என்சிஇஆர்டில கவர் பண்ணாதது கூட நான் வந்து டீட்டெயில்டு ஸ்டெப்ஸா உங்களுக்கு குடுக்க போறேன். ஓகேவா? ரிலேட்டட் கொஷின்ஸும் சால்வ் பண்ணுவேன். இது எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ண முடியலனா கூட இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்க்கு நான் கவர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கு அதுக்கு ரிலேட்டட் கொஷின்ஸ், லைக் நீட் மாடல் தான். நான் கொடுக்க போற எல்லா டெஸ்ட் பேப்பர்ஸும் நீட் மாடல்ல தான் இருக்கும், நீட் பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஈச் சப்ஜெக்ட் வில் கண்டெயின் 45 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? எல்லாமே நீட் மாடல் தான், நீட் பேட்டர்ன்ல தான் இருக்க போகுது. இப்போ டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸும் நான் கொடுப்பேன். டயக்ராம் பேஸ்டெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், இதை சால்வ் பண்ணிட்டு போங்க. டயக்ராம் பேஸ்ட் இப்படியெல்லாம் கூட கொஷின்ஸ் கேட்க முடியுமா அப்படிங்கிறது நான் கொடுக்க போகிற கொஷின்ஸ்லேருந்து நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா? எல்லாமே
குவாலிட்டியான கொஷின்ஸாக இருக்க போகுது. எதுவும் சும்மா ஏனோ தானோன்னு எடுத்தோங்கிற மாதிரிலாம் இல்லாமல் குவாலிட்டியான கொஷின்ஸ், ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? டெஸ்ட் சீரீஸும் இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற நம்பரை விட அதிகமான நம்பரில் நான் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ட்ரஸ்ட் மீ. ஜுவாலஜியும் அதே மாதிரி தான். ஆஸ் மென்ஷன் ஃபார் பாட்னி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். எத்தனை நல்ல உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் அண்ட் வால்யூம்ஸ் ரெஸ்பிரேஷன் சாப்டரில் இப்போ வரைக்கும் ரிமெம்பர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கெலாம் ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஒரு ட்ரிக் இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லித்தராத ட்ரிக், என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ட்ரஸ்ட் மீ, இட் வில் ரியலி ஹெல்ப் யூ. என்ன கொஷின்ஸ் வேணாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ஃபார் ரெஸ்பிரேஷன் சாப்டர், ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் சாப்டர், அது தவிரையும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட நான் வரப்போகிறேன். இப்போது ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஃபுல் டாபிக் என்னால் கவர் பண்ண முடியலை அப்படின்னா கூட ஃபார்முலா ஷீட்ஸ் இருக்குது. லைக் சிங்கிள் பேஜ் டு டபுள் பேஜில் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்முலா ஷீட்ஸ். இதை தவிர ஃபார்முலா வேறு எந்த ஃபார்முலாவும் விடாத ஒரு ஃபார்முலா ஷீட்டாக தான் இருக்க போகுது. ஃபார்முலா மட்டும் படிக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்னோடய ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்முலா, சிங்கிள் ஃபார்முலா கூட மிஸ் ஆகிருக்காது. ட்ரஸ்ட் மீ, குவாலிட்டியான ஒரு ஷீட்டாக தான் இருக்க போகுது. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபர்தராக யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அட்லீஸ்ட் என் ஃபார்முலா ஷீட் யூஸ் பண்ணலைன்னா கூட எப்படி ஃபார்முலா ஷீட் க்ரியேட் பண்ணுறது, என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் நெசசரி, சும்மா வளவலான்னு எழுதாமல் ஃபார்முலாவுக்கு என்ன தேவை, ஃபார்முலா நோட்னா எப்படி இருக்கணும், ஷார்ட் நோட்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நோட்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். எடிஷன் அண்ட் டெலிஷன் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அப்படியே கூட என் ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, சிங்கிள் ஃபார்முலா கூட மிஸ் அவுட் ஆயிருக்காது. ஓகேவா? எல்லாமே சிங்கிள் டு டபுள் பேஜில் இருக்கும். ஹேண்ட் ரிட்டனாக தான் இருக்க போது. ஐ வில் ப்ரொவைட் யூ வித் த பிடிஎஃப். ஓகே, இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன்னா, வீக்லி ஒன்ஸ் ஸ்டடி கைடன்ஸ் வீடியோ வில் பி ரிலீஸ்டு. ஸ்டடி கைடன்ஸ் இன் சென்ஸ் என்னென்னா, எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஸ்டடி கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஸ்டடி பயாலஜி, ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஸ்டடி ஃபிசிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம், அண்ட் ஆல்சோ இன்னும் நிறையா ஸ்மார்ட் ஸ்டடி, கன்சிஸ்டன்சியாக எப்படி இருக்கிறது, ப்ரிப்பரேஷனில் நம்ம என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், வாட் லெக்சர்ஸ் டு வாட்ச், அப்புறம் ஸ்டடி மோட்டிவேஷன், எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ஹவு டு பேலன்ஸ் நீட் அண்ட் போர்ட்ஸ். இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இந்த வருஷம் புதுசாக 12th முடிச்சுட்டு எழுத போகிறவங்களுக்கு ஹவு டு பேலன்ஸ் நீட் அண்ட் போர்ட்ஸ் எதுக்கு போகிறேன், ஹவு மெனி ஹார்ஸ் டு ஸ்டடி, டெய்லி ரொட்டீன் ஆஃப் அ நீட் டாப்பர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவிஷன், ஹவு டு ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸோட நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. என் சேனலை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக என் கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வருஷமே நீட் கிளியர் பண்ண போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு 50 மார்க் டெஸ்ட், சீரியஸாக தான் சொல்கிறேன், 50 மார்க் டெஸ்ட்டு நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். 50 இல்லைன்னா கூட ஒரு 30 to 40, மேக்ஸிமம் 50 கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் 30 to 40, சீரியஸாக சொல்கிறேன், 30 to 40 மார்க் டெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் அலாங் வித் சொல்யூஷன்ஸ். ஓஎம்ஆரும் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் யூ கேன் செக் யுவர் லெவல். ஓகேவா? என் சேனலை ட்ரஸ்ட் பண்ணி கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். பிகாஸ் ஐ எம் அ மெடிக்கோ. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனை ரீச் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், என்னெல்லாம் பண்ணலை, எப்படி படிக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிலீவ் நீட் டு நீடில்ஸ். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ. பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா, ட்ரஸ்ட் பண்ணுறீங்கன்னா, யூ கேன் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல். ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.